கோளறு பதிகத்தில் 11 பாக்கள் இருக்குது. ஒவ்வொரு பாடலுமே வெவ்வேறு வகையான சம்பவங்களை, மனித வாழ்வியலில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள், இன்னல்கள், அதெல்லாம் எதனால் விளையுது, அதுக்குண்டான காரண காரியங்கள் என்ன, அதை தீர்வு செய்வதற்காக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற உபாயங்கள் என்னென்ன, மிக அற்புதமாக ஞானசம்பந்த பெருமான் இதை விளக்கி இருக்கிறாங்க. இந்த கோளறு பதிகத்தினுடைய இந்த 11 தமிழ் மந்திரங்களுமே அதை முறையாக பயபக்தியோட, பக்தி சிரத்தையோட அதை மனனம் பண்ணி ஓதிக்கிட்டே வந்தால் அதனால் விளையக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிகத்தினுடைய அந்த 11வது பாடலில் இறுதி அடியில் ஆனசொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். பாருங்க, ஆணை நமதேங்கிறார். ஒரு விஷயத்தை ஆணையிடக்கூடிய அதிகாரம் யாருக்கு கிடைக்கும்? இறைவனுக்கு. இறைவனுக்கு சமமான அரசனுக்கு, இறைவனோட ஐக்கியமானவர் ஞானசம்பந்த பெருமான், அம்பிகையினுடைய ஞானப்பால் உண்டவர்.